வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்துலேயும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 8ல் வக்கரமாகிறார். ஒரு கிரகம் வந்து 8ல் வக்கரமாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் வீட்டிலையும் சரி பசங்க விஷயத்துலையும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குலதெய்வத்துக்கு போய் பார்க்கணும், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களுக்காக சில பேர் ட்ராவல் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஸோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல இன்கம், நல்ல சோர்ஸ் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா நட்சத்திரம், அது வந்து குருடைய நட்சத்திரத்தில் குரு வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பிரயாணங்களை நிறைய கொடுக்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது நம்ம வந்து அந்த பெயினை தாங்கினா கண்டிப்பாக ஒரு பெரிய கெயின் நமக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்பொழுது திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னரை கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். யாராச்சும் வந்து வாத்தியார் குருமார்கள் இல்லை நீங்கள் ஒரு லெக்சரர் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கணும், ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து வித்யா கர்வம் சொல்லுவோம். ஸோ நான் தான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வித்யா கர்வம் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு அவப்பேரோ ஒரு கெட்ட பேரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயம், நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அது 8ஆம் அதிபதியோட அந்த சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில்கள்லாம் வரும், பெரிய லாபங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது பேராசைப்படாமல் இருக்கணும். மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் வந்து பார்த்தா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது பேராசையை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தேசம், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும். வேலை விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய ஒரு நெருக்கடிகள் நிறைய ஏற்படுற மாதிரி விஷயங்கள், நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அம்மா விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படலாம்.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதினம், குரு வந்து 2 5ஆம் அதிபதி 8இல் வக்கரமாகும்போது குடும்பத்தில் உள்ள நபர்கள் வருமானம் வரணும்னு சொல்லி போட்ட முதல் இதெல்லாம் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். கொஞ்சம் சில நேரத்தில் பதட்டத்தை உருவாக்கலாம். குழந்தைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 3 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது முயற்சிகள் பெருசாக இருந்தாலும் அதுக்கான பலன்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தது. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண மாதிரி இருக்கும்போது புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுமா பெரிய வித்யா கர்வம், பெரிய நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எதாவது பண்ண போய் அதனால் மாட்டிக்கிட்டு நம்ம அவமானப்படுற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருமார்கள்ட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து உங்களுக்கு வந்து 10இல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பிரயாணங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி எந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை முதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அம்மா ஊரில் வந்திருப்பாங்க, எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும். ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க, அம்மா வழியிலையும் தெரியாதுங்க, எனக்கு என்ன குலதெய்வமே தெரியாது. ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம்க்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம். ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார், நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா, கருப்பர், முனியன், அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக, அதாவது நம்ம குடும்பத்தோடு இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதுதான் குலதெய்வ செக்டார்லேயே வரும். இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐயப்பனை பாருங்கள், அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான். அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான். ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார், வில் எடுத்துகிட்டு போயிருக்கார். அதேமாதிரி கருப்பு உடை உடுத்தி தான் போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம், கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுப்போமே, பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள். அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களே கிடைக்கும். அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா. அது ஐயப்பனா எப்போ வணங்கணும், அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன். ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கான செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி மிதுனம் கன்னி வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள் கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வரன் அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்குன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலதெய்வம் என்ன வேணா இருக்கட்டும், ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில். அற்புதமான பலன்களை தேடி வரும். குலதெய்வத்துக்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.